குட் மார்னிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டாச்சு. ஓகே, மத்தியான சாப்பாடு தான் சாப்பிட்ணும். மணி 12 மணி ஆயிடுச்சுல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கு வந்திருக்கேன். ஸோ அது நான் வந்து நினைக்கல, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மார்க் வரணும்னு நினைக்கல. ஏன்னா சொன்ன மாதிரி மெயின்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம், அதனால் எனக்கு இந்த ரிலேட்டிவாக வந்து இதுக்கு முன்னாடி நான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. அப்படிங்கிறதுனால என்ன ஃபஸ்ட்டு வந்து வருவானா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் படிக்கும்போது எனக்கு முன்னாடி வந்து 2 ஏசி படிச்சுட்டு இருந்தாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸும் படிச்சுட்டு இருந்தாங்க என் கூட. DC2Sலாம் படிச்சுட்டு இருந்தாங்க, நான் அசிஸ்டண்ட்டு. ஸோ எனக்கு ஒரு பயம் இருந்தது. அதனால் வந்து என்னால் வந்து கணிக்க முடியல. ஸோ ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு வந்தது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து இந்த இன்ஸ்டியூஷன் சார்ந்து வந்து சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். இங்கே வந்து படித்தது என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு புரியும். அப்போது அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து எப்படி பாஸ் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரீஃப் இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ நான் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அப்படிங்கிற பகுதியிலேருந்து வரேன். என்னுடைய அப்பா அம்மா வந்து வீவர்ஸ், நெசவு தொழில் பண்ணுறாங்க. எனக்கு வந்து 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, 3 அக்கா இருக்காங்க, ஒரு அண்ணன். நான் வந்து ஃபேமிலியில் வந்து லாஸ்ட்டு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு அக்கா மட்டும் வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இன்றைக்கி நான் அந்த இடத்துல நிற்கிறேன்னா வந்து அவங்க தான் காரணம். அவங்க வந்து தனக்கு ஒரு மேலதிகாரியாக வந்து ஆடியோ இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம தம்பியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையில் வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களால தான் வந்து இந்த இடத்துல நான் இருக்கிறேன். மற்ற அக்கா வந்து ஹோம் மேக்கிங், அப்புறம் அண்ணன் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நார்மலான ஃபேமிலி தான். இந்த மாதிரி வரும்போது கூட நடந்து தான் வந்தேன், அந்த மாதிரி தான். ஸோ உங்களை மாதிரி தான் நான் வந்து ஒரு ஃபேமிலி. ஸோ இதில் என்னோடய ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2020 வந்து அமெரிக்கன் காலேஜில் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து முடித்தேன். அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எம்எஸ்சி எதுவும் படிக்கலை. எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க, நல்லா படிக்கிற, ஏன்னா 10th வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு, 12th ஃபஸ்ட்டு மார்க்கு வந்து எடுத்திருந்தேன். அதனால் நல்லா படிக்கிறியே, நீ வந்து எதுக்கு எம்எஸ்சி படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் யோசிச்சுட்டு, இல்லை நம்ம வந்து ஒரு சாதாரணமாக பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து போதும், ஒரு பிஎஸ்சி டிகிரி வந்து போதும் பப்ளிக் சர்வீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கும்போதே முடிவு எடுத்துட்டேன், பப்ளிக் சர்வீஸ் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் 5 வருஷம் ஆயிடுச்சு அடுத்து. அதனால் அந்த முடிவு எடுத்ததுனால அதோட நிப்பாட்டு அப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ இந்த 5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபேஸஸ் வந்து நான் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன். நான் வந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஆனால் இப்போ வந்து இங்கிலீஷில் தான் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்தேன். ஸோ அங்கேருந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாறி, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூபிஎஸ்சிலேருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் கீழே இறங்கி குரூப் 4, குரூப் 2 அந்த மாதிரி போய், அப்புறம் எஸ்எஸ்சி பக்கம் போய், அந்த பக்கம் போய் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் வந்து குரூப் 1 வந்து இப்போ வாங்கியிருக்கேன். அதை நான் வந்து வரிசைக்கு சொல்கிறேன். 2020 மார்ச் மாதம் முடிய வேண்டியது வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் வந்துடுச்சு, கோவிட் லாக்டவுனால். ஸோ அப்போ செப்டம்பர் மாதம் வந்துட்டதுனால அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஸ்டார்ட்டே பண்ணேன். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் அந்த அப்போ தான் வந்து முடிச்சு திடீர்னு வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. கேண்டில் லைட்டிங் செரமனிலாம் வைப்பாங்க. திடீர்னு அனுப்பிச்சி விட்டதுனால கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட டச்சு அந்த கொஞ்ச நாள் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த என்சிஆர்டி இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த ரீடிங் தான் வந்து இங்கிலீஷ் வந்து பிக்கப் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறையா ரீட் பண்ணேன் என்சிஆர்டி, அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்தெலாம் வாங்கிட்டேன், ஸ்பெக்ட்ரம்லாம் அப்போயே வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியாது அதை படித்து பார்த்தா. நான் ஒரு வருஷம் அதை திருப்பி படித்தேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது. நான் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டேன், இங்கிலீஷ்க்கு வந்து அடாப்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் வந்து எனக்கு வந்து இருந்தது. இதுக்கே எனக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 2022 வந்து ஒரு குரூப் 2A வந்துருந்தது. ஸோ அதிலே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போவே அந்த ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டதுனால அந்த ஒரு மொமெண்டம் அப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மொமெண்டம் வந்து நான் இப்போ வரைக்கும் சஸ்டெயின் பண்ணிட்டேன். ஸோ அது சொல்கிறேன் எவ்வளோ செய்ய. அந்த குரூப் 2 வந்து 100% ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் இங்கே வந்து வெறும் 80% 70% தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த குரூப் 2 நான் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆனால்
அந்த குரூப் 2ல் வந்து மெயின்ஸ் வந்து 2023 ஃபெப்ரவரியில் வந்து நடந்தது அந்த குரூப் 2 மெயின்ஸு. 1 இயர் கழிச்சு 2024 ஜான்வரியில் வந்து 11ஆம் தேதி ரிசல்ட் விட்டாங்க. அது வந்து என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி தான் என் பிறந்த நாள். ஆனால் அன்றைக்கி ஒரு ஃபெயிலியர், பெரிய ஃபெயிலியர். அந்த ஒரு வருஷம் வந்து கழித்து ரிசல்ட் வந்திருந்தது. ஸோ அன்றைக்கி தான் வந்து பயங்கரமாக அழுதேன் வாழ்க்கையில். ஸோ அது ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுத்தது வாழ்க்கையில். அந்த ஒரு வருஷம் சும்மா இருந்தேன் இல்லையா, அந்த ஒரு வருஷத்தில் வந்து ஹார்ட் ஒர்க் ரொம்ப பண்ணிட்டோம், கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நான் டிஎன்பிஎஸ்சி வந்து படிச்சுக்கிட்டே சைட் பை சைடில் வந்து எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி இதை படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் எனக்கு மேக்ஸ் வரும், அதனால் அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து அந்த ஒரு வருஷம் அப்படி போயிடுச்சு. அப்புறம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அடிப்பட்ட சிங்கத்துக்கு தான் வந்து வலியும் வேதனையும் அதிகங்கிற மாதிரி அது ஒரு பெருசாக வந்து படிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வரிசையாக என்ன பிலிம்ஸ் வந்தாலும் கிளியர் பண்ணிடுவேன். சிஜிஎல் டயர் 1 கிளியர் பண்ணியிருக்கிறேன், எம்டிஎஸ் கிளியர் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் ஆர்ஆர்பியில் டெக்னீஷியன் கிரேடு 1 கிளியர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஆர்ஆர்பியில் சிஎம்ஏன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கும், அதில் வந்து டயர் 1 கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் அந்த பக்கம். இந்த பக்கம் குரூப் 4 கிளியர் பண்ணேன், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆனேன் 2024. அப்புறம் குரூப் 2 எழுதினேன். மறுபடியும் எனக்கு மெயின்ஸ் எழுதுகிற மாதிரி வாய்ப்பு கிடைச்சது. 2A ரெண்டுமே எழுதுகிற மாதிரி வாய்ப்பு கிடைச்சது. அதுலேயும் என்னால் வந்து முடியலை, மெயின்ஸ் வந்து எழுத முடியலை. மெயின்ஸ் எழுதினேன், பட் என்னால் த்ரூ ஆக முடியலை. 2A வந்து அசிஸ்டன்ட் கிடைச்சது. அது கூட சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர்லாம் கிடைக்கல. அப்போ அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குரூப் 1 வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணினேன். ஸோ இதுக்கடுத்து வந்து எனக்கு மறுபடியும் நம்ம அங்கே இருந்துக்கிட்டே தமிழில் வந்து படிக்கணுமான்னு எனக்கே தோணுச்சு. திருப்பி நம்ம தமிழ்லேயே எழுதிட்டு இருக்கோம், ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். இதாவது நம்மளும் மாற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சில பேர் கொஞ்சம் ஐடியா கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே அப்போலோ வந்து சேர சொன்னாங்க. ஸோ அப்போ அப்படி வந்தது தான். அதுக்கப்புறம் வந்து இங்கே இங்கிலீஷ்க்கு மாறி இங்கே வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ பிடிச்சிட்டேன். பீட்டை பிடிச்சிட்டு அப்படியே இங்கிலீஷில் எழுத ஆரம்பிச்சு. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து அந்த இங்கிலீஷில் ஃபஸ்ட் டைம் எழுதுனாலும் அந்த பொட்டன்ஷியல் வெளியே வந்துருச்சு. முன்னாடி வந்து எழுதுனேன், அப்படி தான் எழுதியிருக்கிறேன். பட் அந்த தமிழ் எழுதுறதுனால வந்து கொஞ்சம் கம்ப்ளீஷன் மிஸ்டேக் இருந்தது. இங்கே கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இங்கிலீஷ் எழுதுனால. அப்புறம் 2 எழுத்துமே கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்துருச்சு, ஃபஸ்ட் டைமே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இது 5 இயர் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ராசஸில் வந்து நான் நிறையா வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். அண்டு இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 100% போட்டோம்னா இவங்க வந்து 70% தான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மிஸ்கைடன்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ண தப்பு. அந்த தப்பெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அடுத்து தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். இப்போ இதுக்கடுத்து வந்து நான் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தமிழ் டு இங்கிலீஷ் வந்து சேஞ்ச் ஓவர். அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ரீட் பண்ணுறது, மேக்ஸிமமாக ரீட் பண்ணுறது. அதில் வந்து இங்கிலீஷ் பேப்பர் வந்து படித்தா ஒன்றுமே புரியாது. ஸோ ஒரு நோட்டை போட்டு டிக்ஷனரியை பார்த்து எழுதுவேன். இது வந்து நான் சும்மாலாம் சொல்ல, உண்மையிலேயே எழுதுனேன். ஒரு 2 நோட்டு, ஒன்று வந்து பேப்பருக்கு, ஒன்று வந்து இந்த என்சிஆர்டி புக்லாம் படிப்பேன், அந்த மாதிரி புக்லாம் படிப்பேன் இல்லையா, அதுக்கு ஒரு நோட்டு, இந்த இதுக்கு ஒரு நோட்டு. ஃபஸ்ட்டு தமிழ் எழுதுவேன். தமிழ் எழுதினோடனே வந்து ஒரே வார்த்தையே வந்து வேறு ஒரு இடத்துல வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை அழிச்சிட்டு மறுபடியும் இங்கிலீஷில் எழுதினேன். இங்கிலீஷில் அந்த லைனாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டை செக் பண்ணி மீனிங் இன் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி வரும். மீனிங் இன் இங்கிலீஷ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக டிக்ஷனரியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும், அட்ஜெக்டிவ் நவுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எழுத ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து தான் கொஞ்சம் எனக்கு இங்கிலீஷ் புரிய ஆரம்பிச்சது. இந்த இதை வந்து இந்த மாதிரி பண்ணேன். ஸோ ஆரம்பத்தில் இருந்தே லக்ஷ்மிகாந்த் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லிட்டு திருப்பி படித்ததுனால நான் இங்கிலீஷ்க்கு வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டு, ஸோ அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த வார்த்தையை அப்படியே எழுதுறேன் நம்ம. ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ் வந்து சேஞ்ச் ஓவர் வந்து எனக்கு வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர் ஒர்க்கு. ஸோ 2025 வந்து May 16 நான் ஜாயின் பண்ணேன் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு குரூப் 4 வந்து வேலைக்கு போனோன்னா எது வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுப்போம். அது மாதிரி தான் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்தேன். ஆனால் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் முகாம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் அப்போ தான் போயிருந்தேன். ஆஃபீஸில் வந்து ஜென்ஸ் ஸ்டாஃபே கிடையாது, நான் இருந்தேன்.
எல்லாருக்குமே கல்யாணம் இருந்தது. அதனால் தம்பி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு 6 முகாம் போடுவாங்க. அதனால் ஆஃபீஸில் போகிறதுக்கு ஆளும் கிடையாது. அதனால் என்னோடய ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு காலையில் 8:30 மணிக்கு போகணும். முகாமில் போய் இருக்கணும். ராதாபுரம் தொகுதிக்கு போகணும். நான் வந்து சங்கரன்கோவில் இங்கேருந்து அங்கே வந்து 130 கிலோமீட்டர் இருக்கும். அது வந்து ஆனரபிள் ஸ்பீக்கரோட தொகுதி. அவங்க வந்து காலையில் 9 மணிக்கு வந்துடுவாங்க இன்ஸ்பெக்ஷன். இல்லைன்னா அங்கேருந்து கலெக்டர் சாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கலெக்டர் சார்லேருந்து ஏடி சார்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால் அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போது ஒர்க்கு வந்து இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஒர்க்கு இல்லாமல் நம்ம படித்தோம்னா வந்து ஒரு அட்வான்டேஜியஸ் பொசிஷன். ஸோ ஒர்க்கு இல்லாமல் வந்து இப்போ யார் யார் ஒர்க்கில் இருக்கீங்க? ஒருத்தங்க இருக்கீங்க. மற்ற எல்லாருமே வந்து ஒர்க்கில் இல்லாமல் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அந்த 2025க்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து வேலை பார்க்கல. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஃபேஸ். அந்த ஃபேஸை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து அடுத்தடுத்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மொமெண்ட்டில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வந்து அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான் அந்த ஒர்க்கு வந்து வந்துருச்சுன்னா நமக்கு நிறைய கமிட்மெண்ட் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து ஒரு அட்வான்டேஜியஸ் பொசிஷனில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு படிங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இதுக்கப்புறமா வந்து அடுத்த சேலஞ்ச் என்னென்னா பேப்பர் கம்ப்ளீஷன். நிறைய பேப்பரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. என்னால் வந்து 2 மெயின்ஸில் ஒரு மெயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அடுத்த மெயின்ஸ் வந்து என்னால் தமிழில் தான் எழுதினேன். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு மெயின்ஸில் வந்து 1.5 பக்கம் தான் கொடுத்துருந்தாங்க. சாரி, இது 12 மார்க் இருந்தது, 15 மார்க் இருந்தது, 6 மார்க்லாம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த 2வது குரூப் 2ல. அதில் வந்து குரூப் 1ல் உள்ள அந்த ஸ்பேஸிங்கை கொடுத்துட்டு மார்க்கை வந்து கம்மியாக கேட்டிருந்தாங்க. ஸோ என்னால் பேப்பரே கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்புறம் இங்கே வந்தேன். இங்கேயும் வந்து என்னால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் நான் மாறுறேன். இங்கிலீஷில் வந்து டக்குன்னு எனக்கு வார்த்தைகளே வரல. அதனால் அதுலேயும் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இதை வந்து நான் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் வேர்ட்ஸை குறைக்க சொன்னாங்க. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் அப்பப்போ நடக்கும். ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சோடனே, மேண்டேட்டரி டெஸ்ட்டு முடிஞ்சோடனே அதில் வந்து நடக்கும். ஸோ அந்த இதில் வந்து அந்த மாதிரி டென்சிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கம்மி பண்ணுங்கள். உங்கள் எழுத்து பெருசாக இருக்குது, ஸோ நீங்கள் கம்மியான வேர்ட்ஸே எழுதலாம். நீங்கள் வந்து பேராகிராஃப் யூஸ் பண்ணுங்கள், பாயிண்ட்டை போடாதீங்க. பேப்பரை ஃபில்லப் பண்ண மாதிரி பாருங்கள், டாப்பர் பேப்பரை பாருங்கள், போய் பார்த்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் என்னோடய பென்னு, பொதுவாக பென்டல் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு பென்டல், என்னோடய கை வந்து சின்ன கை, நானே சின்ன பையன்தான், சின்ன கை. அப்போ இதில் வந்து பென்டல் பண்ணால் பிடிச்சி எழுத முடியாது. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு HIUSERன்னு போட்டு ஒரு X1 போட்டு ஒரு பென் இருக்குமே, ஜெர்மனின்னு போட்டு, அந்த பென் வந்து எனக்கு கை சின்னதாக இருக்கும். ஸோ அதில் ரீஃபில் எடுத்துகிட்டு பென்டல் பென்னில் அந்த ரீஃபில் போட்டு உள்ளே போனால் போகாது, போட்டு திணிச்சு வெளியே எடுத்துகிட்டு அந்த பெண்ணை வச்சு யூஸ் பண்ணேன். அதை வச்சு தான் மெயின்ஸ் எழுதுனேன். அது எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தது. ஸோ நீங்கள் உங்களுக்கு கை சின்னதாக இருந்தால் நீங்கள் கொண்டு வந்திருக்கேன். நான் இந்த பென் தான், இந்த பெண்ணில் அந்த மாதிரி எழுதினேன். ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பென்டல் ரீஃபில் உள்ளே திணிச்சு எழுதினேன். அதை வச்சு தான் மெயின்ஸ் எழுதினேன். வேகமாக எழுத வந்துடும் எனக்கு வந்தது. ஏன் அதை சொல்கிறேன்னா, அது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. வேகமாக எழுத முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸும் வந்தது. ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சேலஞ்சஸ். அப்புறம் சோஷியல் மீடியா வந்து இருக்குது. பொதுவாகவே வந்து இப்போ வந்து இன்னொன்று, தமிழ் டு இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேஷனை வந்து நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து தமிழில் வந்து இங்கிலீஷ் படிக்க முடியல, தமிழ்லேருந்து இங்கிலீஷு சோர்ஸ் வந்து எனக்கு இல்லை, தமிழுக்கு வந்து சோர்ஸ் கம்மியாக இருக்குது, இங்கிலீஷ் வந்து சோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மகிட்ட ஏஐன்னு சொல்லிட்டு வந்துச்சு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஏஐலாம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அதை டிரான்ஸ்லேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகிடுது. ஸோ சோர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு காரணமாக வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெகட்டிவாக நம்மளை வந்து பாதிக்கும். ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு செகண்டில் நீங்கள் மாற்றிடலாம், அவ்வளோதான். அதை அப்படியே நீங்கள் எடுத்து படிச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ சோஷியல் மீடியா வந்து பொறுத்த வரைக்கும் அதிகமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது வழிகள் இருக்கும். இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம்லாம் அக்கௌண்ட் கிடையாது, அப்புறம் ஃபேஸ்புக்கெலாம் அக்கௌண்ட் கிடையாது, ஒன்லி வாட்ஸ்அப்பு டெலகிராம் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ ஓரளவுக்கு எனக்கு சோஷியல் மீடியா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இருந்தது வந்து யூடியூப்பில் வந்து பார்ப்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சதெல்லாம் வரும். அப்போ அதை வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ ஆஃப் பண்ணோடனே உள்ளே போனோடனே சர்ச் பாக்ஸ் மட்டும் வந்து நிற்கும்.
என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியாது, என்ன தேடலாம் அப்படின்னு யோசிப்பேன். அப்புறம் வெளியே வந்துடுவேன். அப்போ மறுபடியும் உள்ளே போவேன், என்ன பண்ணலாம் என்ன தேடலாம்னு யோசிப்பேன், மறுபடியும் வெளியே வந்துடுவேன். அப்படியே நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ வரைக்கும் என் இதில் ரெக்கமெண்டேஷன் ஆஃபில் தான் இருக்கும். அந்த செர்ச் பாக்ஸ் மட்டும் தான் அங்கே நிற்கும், ஒன்றுமே வராது. கீழே எல்லாம் வந்திருந்து தான் நீங்கள் தடையே பார்த்துருவீங்க நீங்கள் வாட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கான்னு பாருங்கள். சோஷியல் மீடியா அவங்கள அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா நீங்கள் யூஸ் பண்ணாமல். ஸோ இதெல்லாம் இது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ், சேலஞ்ச் கிடையாது. ஸோ இதை வந்து எப்படி தொடச்செறியதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்போ வந்து நீங்கள் ஒரு சீரியஸ் கேண்டிடேட்டாக மாறுவீங்க? சார் இந்த மாதிரி ஒரு டாப்பர்லாம் பேசுகிறாங்க, நான் இவ்வளோ நேரம் படித்தாங்க, இவ்வளோ எழுதுகிறாங்க, நான் ஸ்டடி ஹாலுக்குள்ளே போனேன், ரெஃபரன்ஸ் ஹாலுக்குள்ளே போனேன், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அங்கே இருந்தேன், படிச்சுக்கிட்டே இருக்காங்க, எப்படி படிக்கிறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வருதுன்னே தெரில, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது, எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்னும் ஒரு ப்ரிலிம்ஸ் கூட பாஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அதை தான் பண்ணுவீங்க. எப்படி வந்து படிக்கிறது, ஹவு டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அது கடைசி வரைக்கும் நீங்கள் அதையே தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும். அதுவும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் தான் பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நினச்சிட்டு இருப்பாங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் தான் அடிச்சா அது மட்டும் தான் பண்ணுவேன், குரூப் 1 தான் நான் படிப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த யூபிஎஸ்சி படிப்பேன், அதுக்கு கீழே வந்து குரூப் 2லாம் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது குரூப் 2, 2A கம்பைன்டு ப்ரிலிம்ஸ், அப்படி இல்லைன்னா குரூப் 1 ஏதாவது ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுங்கள். சயின்டிஃபிக்காக வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியை வந்து அது க்ரியேட் பண்ணும். சரிங்களா? நீங்கள் வந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலும் அந்த பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண உடனே யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இன்ஸ்டியூஷன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். உங்களுடைய எபிலிட்டி நீங்கள் வேலிட் பண்ணிவிட்டு அடுத்து படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கலாக வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இதுக்கு. ஸோ அப்போ வந்து நீங்களாகவே படிப்பீங்க, யாருமே உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஸோ அந்த இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த இது வரும். ஸோ அதை நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து அந்த ப்ரெஷர் எப்போ வந்தது அப்படின்னா 2022 குரூப் 2 ஃபஸ்ட்டு நான் பாஸ் பண்ணேன். அதுக்கடுத்து ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் போட்டேன் இல்லையா, அப்போவே வந்துருச்சு. அந்த மொமெண்டமாக நான் சஸ்டெயின் பண்ணேன், இது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ அவ்வளோ காலம் எடுக்கும் அந்த இதை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வருதான்னு பாருங்கள், அது வந்து வரும். ஸோ வேறு மாதிரி யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலை வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுன்னு எடுத்துக்கோங்க. குரூப் 2, 2A, ஈவன் குரூப் 4 வேண்டாம், குரூப் 1 அல்லது குரூப் 2, 2A. குரூப் 1 தான் படிப்பேன்லாம் கிடையாது. ஈவன் குரூப் 2, 2A வந்து குரூப் 2 வந்து குரூப் 1 விட வந்து கஷ்டம். அதில் வந்து 300 மார்க் எழுதணும், நிறையா எழுதணும் அதில். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரீமில் இருப்பாங்க, அவங்களுக்கு ரியாலிட்டியே புரியாது அந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணாத வரைக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, எப்படி படிக்கிறதுனே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட யோசனைலாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, டெபுட்டி கலெக்டர் ஆனதுக்கப்புறம் இருக்கும். ஆனால் அந்த ப்ராசஸ் மேலே அவங்களுக்கு அந்த இது இருக்காது. அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்போ புரியும்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த ஃபோக்கஸ் வரும் அந்த ப்ராசஸ் மேலே. நீங்கள் வந்து உங்களோட ட்ரீம் வந்து கனவு இருக்கணும் தான், ஆனால் கனவு வந்து நம்மளை ஜெயிக்க வைக்காது, நம்மளோட ப்ராசஸ் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். இப்போ ஃபோக்கஸ் வந்து ப்ராசஸில் தான் இருக்கணும். இதில் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்களாம் இண்டிவிஜுவலாக படித்தா என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி மிஸ்கைட் ஆகிடுவீங்க. முன்னாடி அப்படி தான் மிஸ்கைட் ஆகிட்டு நான் இருந்தேன். ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு பேக்ரவுண்டில் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து கொஷின்ஸ் பார்க்குறாங்க, எக்ஸாமினர் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஒரு கொஷின் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா அந்த கொஷினை எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணி அந்த கொஷினோட சோர்ஸஸ்லாம் எங்கே இருக்குது, இங்கே மட்டும் இல்லை வேறு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் உள்ள கொஷினும் எடுத்து அதையும் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் சோர்ஸ் எங்கே எடுக்கிறாங்க, மேக்ஸாக இருந்தால் மேக்ஸை எங்கே எடுக்கிறாங்க, அந்த எடுக்கிற கொஷினை வந்து எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க, இங்கே அந்த மாதிரிலாம் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போ ஃபீட் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போ ஃபீட் பண்ணணும், எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டர்போ டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க எங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸில். டர்போ டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. ஸோ அது வந்து வெள்ளிக்கிழமை நடக்கும், 3 ஸ்லாட் நடக்கும். 3 ஸ்லாட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் சாயங்காலம் ஸ்லாட்டு. ஸோ இதில் வந்து அதுக்கான சிலபஸ் வந்து அது டாபிக் மட்டும்தான் கொடுப்பாங்க, அதை தான் நம்ம வந்து படிக்கணும்.
இது வந்து வேரியஸ் டெஸ்ட் இருக்குது. டோபமைன் டெஸ்ட், அட்ரினலின் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இந்த டர்போ டெஸ்ட்டோட நேச்சர் வந்து டாபிக் கொடுப்பாங்க. இந்த டாப்பிக்கை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து எக்ஸாம்னா இன்னைக்கு 3 மணிக்கு கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் டைம். ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த டைம் தான் நீங்கள் படிக்கணும். அதுக்கு மேலே உங்களால் அது தேவையில்லை, அந்த இதை படிக்க தேவையில்லை. அந்த ப்ரெஷரில் தான் நீங்கள் ஓடுவீங்க. அப்படின்னா தான் அந்த ப்ரெஷர் தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெஷரில் வந்து படிக்கும்போது தான் டக்குன்னு அதை முடிச்சிருவீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சில இன்ஸ்டியூஷன்லாம் எப்படி இருக்குன்னா, எக்ஸாம் கொஸ்டின் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் படிச்சுட்டு எப்போனா வந்து எழுதிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாதுங்க. புதன், ஞாயிறு, வெள்ளி, அவ்வளோதான். அந்த டேட்டில் அந்த எக்ஸாம் அப்போ எழுதினா தான் எழுத முடியும். ஸோ இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 2 நாள் 3 நாள் தான். ஒரு நாள் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த நாள் வந்து அதை ஒர்க் பண்ணுவீங்க. அதில் வந்து டாப்பர் பேப்பர் பார்க்கணும், அடுத்து கீ பார்க்கணும், சார்ட்ட ஃபீட்பேக் வாங்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது ஒரு நாள் முடிஞ்சிடும். அடுத்து இருக்கிறதே 2 நாள். 2 நாள் கூட இல்லை, ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளில் வந்து அந்த எக்ஸாமுக்கு படிக்கணும். ஸோ அந்த ப்ரெஷர் தான் அவங்களுக்கு முக்கியம். அதுதான் உங்களை ஃபாஸ்ட்டாக கொண்டு போகும். அது வந்து ஒரு ரோபோ மாதிரி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்பெல்லிங்ஸ் பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூஷனை நீங்கள் வந்து ஒரு பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும். அதை முழுசாக நம்பிடணும், டவுட்டே பண்ணக்கூடாது. ஏன் அதுக்கு தான் அவங்க ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நீங்கள் பண்ணணும். நம்மளாம் வந்து சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கொஷினை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த கொஷின்லேயே அவங்க ஆர்டிகல்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க, ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஷின்லாம் எடுத்து. அப்போ அன்கான்ஷியஸாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை உள்வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் நமக்கு பண்ணக்கூடிய விஷயம். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அடாப்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அண்டு ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட லைஃப்லாம் அதான் காம்பவுண்ட் எஃபெக்ட் தான் சொல்லுவாங்க. ஸ்மாலர் திங்ஸ்லாம் வந்து ஒரு ஹியூஜ் ரிவார்டை வந்து கொடுக்கும். நான் 2020 பண்ண சின்ன விஷயங்கள் தான் வந்து, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எல்லாம் வந்து நான் ஈஸியாக போட்டுருவேன். ஏன்னா எஸ்எஸ்சியில் வந்து நான் எனாரமஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு சிஜிஎல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்பி பிளாட்ஃபார்ம்லாம் தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் உட்காந்து டெஸ்ட்லாம் போடுவேன், நிறையா போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற சின்ன விஷயமும் வந்து காம்பவுண்டிங்காக உங்களுக்கு வந்து பெரிய ரிவார்டை வந்து கொடுக்கும். அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, அதை வேணால் படிங்க, ஜேம்ஸ் கிளியரோட புக்கு. ஓகே, ஸோ மெரிட்டோரியஸ் கேண்டிடேட், சீரியஸ் கேண்டிடேட்டாக மாறிட்டீங்க. இப்போ ஒரு மெரிட்டோரியஸ் கேண்டிடேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு தெரியணும். அப்போனா தான் வந்து நீங்கள் ரைட் ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை எப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் உள்ளே வாரீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே உங்களுக்கு ரெஃபரன்ஸுகள் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்கில் டெஸ்ட் எழுதணும், 4 ஸ்கில் டெஸ்ட் எழுதணும். 5வது வந்து இங்கே வந்து எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேண்டேட்டரி டெஸ்ட் எழுதணும். அது எழுதுனதுக்கப்புறமா வந்து சார் வந்து உங்களை பார்த்துட்டு இவன் வந்து தயாராகிட்டான்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார்கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்து ரெஃபரன்ஸ்கள் ஆக்சஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த ரெஃபரன்ஸ்கள் ஆக்சஸ் கிடச்சிருச்சுன்னா அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மெரிட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் இன்னொன்று உங்களுடைய ரேங்க்கு, ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சோடனே வந்து டாப் மார்க் லிஸ்ட் வந்து விட்டுருவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உள்ளே வரீங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ என்னோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என் நம்பர் அதில் இருக்கும், 25 5 0 போட்டு 549. டாப் மார்க் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு 2-3 டெஸ்ட்டில் தான் இருக்காது, மற்ற எல்லா டெஸ்ட்லையுமே அது இருக்கும் என் நம்பர். ஆனால் ஃபஸ்ட்டு இருக்காது, ஆனால் அதில் இருக்கும் நம்பர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும்னு கூட தேவையில்லை, அது இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வெளியே போயிட்டீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு என்னென்னு பாருங்கள். அப்புறம் இன்னொன்று, அந்த ஃபோக்கஸ் மஸ்ட் பி ஆன் ப்ராசஸ். நீங்கள் வந்து ட்ரீமில் இருக்கக்கூடாது, கடைசி அந்த டெப்யூட்டி கலெக்டர் ஆனதில் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து நாளைக்கு நடக்க போகிற டெஸ்ட்டில் எப்படி ஃபஸ்ட் மார்க் வாங்கன்னு தான் பார்க்கணும். அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சுட்டு இதில் நான் பின்னாடி போயிட்டேன்னா எப்படின்னா தான் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு ஷார்ட் டேர்மில் உள்ள கோல் தான் வந்து உங்களை லாங் டேர்மில் புதுசாக வந்து ஜெயிக்க வைக்கும். ஸோ அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா வந்து படிக்கும்போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ட்ரீமில் வந்து இருக்கக்கூடாது, ரியாலிட்டியாக நம்ம வந்து அடுத்து இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து டிசிப்ளின். பொதுவாகவே இங்கே வந்து எக்ஸாம் வந்து எப்போனாலும் எழுத முடியாது. ஸோ 9 மணினா 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும், 9:15 கலவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து மெட்டீரியல்ஸை கையில் வச்சுக்குவாங்க. அப்புறம் வந்து மெட்டீரியல்ஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கரெக்டாக வந்து இங்கே தான் இந்த ஹாலில் தான் நடக்கும். 9 மணிலேருந்து
நடக்கும். ஸோ 3 மணி நேரம். இந்த டிசிப்ளின் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் நீங்கள் இதுக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு செல்ஃப் டிசிப்ளினை நீங்கள் உருவாக்கணும். அந்த டிசிப்ளினை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ரிலீஜியஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது விருப்பம் இருந்ததுன்னா கோயிலுக்கு வந்து போங்க. நான் வந்து டெய்லி கோயிலுக்கு போயிடுவேன். சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. டெய்லி கோயிலுக்கு போயிடுவேன். ஸோ பக்தி வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்தது. இந்த கமிட்மெண்ட்டு தான் வந்து எனக்கு ஒரு பெர்சீவரன்ஸாக வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னை இது பண்ணது. ஸோ அந்த கமிட்மெண்ட் வந்து இப்போ நாளைக்கு நான் கோயிலுக்கு போனேன்னா கடவுள் என்னை கேட்க மாட்டார், ஏன் நீ கோயிலுக்கு வரலன்னு. இருந்தாலும் நான் போவேன். அதான் கமிட்மெண்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்ததுன்னா ஒரு டிசிப்ளின் வரும். அந்த டிசிப்ளின் தான் வந்து முக்கியம். படிக்கணும்னா டிசிப்ளின் வேணும். உட்கார வச்சு படிக்கணும் கொஞ்சம் நேரம். அதை வந்து யாராலையும் முடியாது. ரொம்ப டிவியேட்டடாக இருப்பாங்க. அதை பண்ணணும்னா நமக்கு ஒரு டிசிப்ளின், ஒரு கமிட்மெண்ட் இருந்தால், அந்த கமிட்மெண்ட் வந்து எப்படி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. நம்ம தான் படிக்க மாட்டோமே, படித்து நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து வேறு மாதிரியான வழிகளில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சொல்லணும்னு நினச்சேன். அண்டு படிக்கும்போது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத வந்து பொதுவாக வந்து படிக்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க. சாம் சார் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்புறம் வந்து அசிமுலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணணும், அப்புறம் நோட் எடுக்கணும், அப்புறம் ரீகால் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்டடி. இதில் வந்து நான் அண்டர்லைனிங் மட்டும் சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணுறவங்க யார்? நல்லா கை தூக்குங்க. நான் இவ்வளோ பேர் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணீங்க, அது தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நீங்கள் அண்டர்லைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் ஃபுல்லாக கோடு தான் இருக்கும். 2வது படிக்கும்போது நீங்கள் அண்டர்லைன் பண்ணக்கூடாது. 3வது இடம் படிக்கும்போது தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். நீங்கள் அப்போ அண்டர்லைன் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட் டைம் அண்டர்லைன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அண்டு கோர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதும் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ரைசிங் ப்ரைஸஸ் ஆஃப் பாஸ்கெட் ஆஃப் கமாடிட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். இதில் முக்கியமான வார்த்தை எது? நல்லா சொல்லுங்கள். சொல்லிட்டேங்க, பரவாயில்ல. கன்சிஸ்டன்ட்டுங்கிற வார்த்தை தான் முக்கியம். கன்சிஸ்டன்ட் ப்ரைஸ் ரைஸ் ஆகுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அது பணம் விற்கும்னா ப்ரைஸ் ரைஸ் ஆக தான் செய்யும். பட்டு நான்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதெல்லாம் எனக்கு ப்ரைஸ் ரைஸ் தான் தெரியும். 3வது தடவை படிக்கும்போது தான் கன்சிஸ்டன்ட் ரைஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி கோர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். அது வந்து படிக்கிறதுல வந்து கீ பாயிண்ட் என்னென்னு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேறு என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, சாம் சாரை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து கேஜ் பண்ணுறதுல அவங்க நல்ல ஒரு டேலண்டடான பர்சன். எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உள்ளே போனோன்னே ஒரு 15 கேள்வியோ 10 கேள்வியோ கேட்பாங்க. அதுலேயே அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நீ யார், நீ எப்படி படிப்ப, எந்த மாதிரி ஒன்றை வந்து இன்ஸ்டிகேட் பண்ண முடியும், தூண்டி விட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போவே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. இதில் எனக்கு நடந்த இன்சிடென்ட் என்னென்னா, ஒரு லாங்குவேஜ் சம்மந்தமான கொஸ்டின். அந்த கொஸ்டினை எழுதிட்டு நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னா அந்த கொஸ்டின்லாம் ரொம்ப சில்லியாக பண்ணி வச்சுருந்தேன். அந்த கொஸ்டினில் கதவு திறந்தா இருந்தது. அங்கே 2 கேர்ள்ஸ் வர இருக்காங்க. ஸோ சாரு முட்டாள், யூஸ்லெஸ் ஃபெல்லோ, இடியட், உனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை தூக்கி போட்டாங்க. அவள் அப்படியே நான் வந்தேன். பார்த்தா அந்த பக்கம் 2 கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க. அது நல்லா சத்தமாக சொன்னாங்க, எல்லோரும் கேட்டது. அம்மா வந்து உட்காந்து கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு டாப்பர் பேப்பர் வாங்கி பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு தூண்டுதல் தான் எனக்கு. அதெல்லாம் தான் வந்து பண்ண வச்சது. ஸோ அந்த மாதிரி தெரியும் அவங்களுக்கு, உங்களை வந்து எந்த மாதிரி தூண்டி விட்டால் நீங்கள் எந்த மாதிரி செயல்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த கேஜிங் வந்து சாருக்கு தெரியும். நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அந்த அளவுக்கு கேஜிங் பண்ணுவாங்களான்னு தெரில. நான் என்னோடய இன்சிடென்ட் சொல்லிட்டேன். இப்போ நான் சார் ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சில இன்சிடென்ட்லாம் நடந்தது. அதை நான் சொல்ல முடியாது, ஏன்னா அது வேற ஒருத்தவங்களோட லைஃபோடது. ஸோ அதனால் சாம் சார் வந்து ஒன்று சொன்னாங்கன்னா அதை பிரைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து உங்களை நல்ல ஒரு அந்த ஃப்யூச்சர் அஸ்பிரண்ட்டு. நீங்கள் இன்றைக்கி சிவில் சர்வீசஸ் டே. ஸோ ஃப்யூச்சராக நீங்கள் சிவில் சர்வெண்ட்டாக வரப்போகிறீங்க. நீங்கள் எல்லாருக்கும் வந்து சிவில் சர்வீஸ் டே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுடைய இந்த பயணத்தில் வந்து நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸில் சுற்றி வந்து இன்னொன்று சொல்லணும், நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் படிப்பாங்க. அதை பார்த்து பயம் வரணும் நமக்கு. அந்த பயம் வரலன்னா நீங்கள் கேண்டிடேட்டே கிடையாது. ஸோ பயம் வரணும். அந்த பயம் வரதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒன்று மட்டும் செஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டியூஷனை சொல்கிறத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா, உங்களோட இண்டிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கா.
நீங்கள் மெரிட்டோரியஸ் கேண்டிடேட்னு சொல்லிட்டு நான் இண்டிகேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இண்டிகேஷன் கரெக்டாக இருக்கா, அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா, இது ரெண்டை மட்டும்தான் மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கணும். மற்றவங்க படிக்கிறது வந்து படிப்பாங்க, அதை வந்து உங்கள் பயத்தை வந்து அதிகரிச்சிடக்கூடாது, அது உங்கள் ஸ்டடியை பாதிச்சிடக்கூடாது. ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா சர்வீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் தான் எழுத போகிறேன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா கீவேர்ட்ஸை வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்கெட்டில் தான் வந்து இங்கிலீஷில் எழுத சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வேறு தமிழில் வந்து உங்களுக்கு டிப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அந்த 50 மார்க்கு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் தமிழில் வந்து கொட்டேஷன்ஸ்லாம் சொல்லும்போது உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும். அதை நீங்கள் வந்து எஃபெக்டிவாக வந்து பண்ணணும். ஏன்னா மற்றவங்க இங்கிலீஷ் எழுதுறவங்க நீங்கள் தமிழ் எழுத போகிறீங்க அப்படின்னா அதை வந்து அவங்ககிட்ட வந்து எப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். வேறு டிப்ஸ் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, தமிழில் வந்து நீங்கள் பழைய புக்கு எல்லாத்தையும் படிச்சிருங்க. 6th to 12th வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் 6th to 10th வந்து பழைய சமச்சீர் கல்வி புக்கு, புது சமச்சீர் கல்வி புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நீங்கள் ஜென்ரல் தமிழ் வந்து இவ்வளோ குரூப் 2 வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 1 அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து தமிழ் வந்து ஜஸ்ட்டு மைன்ஸில் தான் வந்து உங்களுக்கு அந்த 50 மார்க் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நீங்கள் பண்ணுவாங்க. தமிழில் தான் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து என்ன டிப்ஸ் சொல்லலாம் அப்படின்னா, ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் தான். நீங்கள் பாலிட்டியாக இருந்தாலும் பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கையே படிங்க, ஆனால் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி படிங்க. ஸ்பெக்ட்ரம் புக்கையே படிங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி படிங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரானாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து ஈஸியாக தெரியும். ஏன்னா வேறு ஏதாவது புக்கு வந்து நீங்கள் படிக்கும்பொழுது அந்த க்ரானாலஜி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து சொல்ல முடியாது, உங்களால் அந்த ஈவெண்ட்ஸ் வந்து வருஷப்படி சொல்ல முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னொன்று நல்லா ரீட் பண்ணுங்கள். நிறையா ரீட் பண்ணால் வந்து நமக்கு அது பின்னாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஓகே சார். இப்போ கிருத்திகா அவர் கேக்குறாங்க, சார் how did you manage your work and study during prelims preparation? How many hours you studied for prelims preparation? ப்ரிலிம்ஸ் வந்து நான் எழுதும்போது June 15 எழுதினேன். இப்படிதான் May 16th வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அது கேப் வந்து ஒரு 1 month தான். ஸோ ப்ரிலிம்ஸ் மேக்ஸிமம் நான் படிக்கும்போது வந்து நான் வீட்டில் தான் இருந்தேன், நான் வந்து வேலையில் இல்லை. அது ஒன்று. ஸோ எவ்வளோ நேரம் படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் நான் ஒரு அவ்வளோதான் ஃபுல் டைமாக நான் அஸ்பிரண்டாக தான் இருந்தேன், படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஒவ்வொருத்தரும். ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்தால் நீங்கள் அதை பண்ணுவீங்க. அதுதான் வந்து நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இந்த இவங்க இவ்வளோ நல்லா படிக்கிறாங்கன்னா இல்லை, நீங்களும் அதை தான் செய்ய போகிறீங்க இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஸோ இந்த உங்களுக்கே அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணுவீங்க ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணீங்கன்னா. சார் கைடன்ஸ் ஃபார் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். பாலிசி நோட்ஸ் படிக்கலாம். பாலிசி நோட்ஸ் படிக்கும்போது வந்து அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்படியே காதில் போட்டுக்கிற மாதிரி படிக்கணும். ஜஸ்ட் ஒரு நான் வந்து பிடிஎஃப் தான் படிப்பேன், மொபைலில் தான் படிப்பேன். அதில் வந்து இந்த அண்டர்லைன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப் ஏற்றி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் நோட்ஸ் கூட எடுக்க வேண்டாம், படித்து புரிஞ்சு அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். அண்டர்லைன் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போவாது தோணுன்னா நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு இதை கொடுக்கும். பாலிசி நோட்ஸை தவிர்த்து அட்மினிஸ்ட்ரேஷன்னா வேறு அங்கே அப்போலோ மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதில் வந்து பின்னாடி கொஸ்டின்ஸ்லாம் வந்து அப்டேட் கொஸ்டின்ஸ் இருக்கும். வேறு எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து அதை இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் திருப்பி ஃபாலோ பண்ணுங்கள், அதில் வந்து இது பண்ணலாம். ஓகே சார். சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டேஸ் ப்ரிப்பரேஷன் எடுத்தீங்க சார் கேட்குறேன். ஒரு நிமிஷம். பாலிசி நோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து அது ரொம்ப முக்கியம். ரூரல் டெவலப்மெண்ட்டில் சில விஷயம் கேட்பாங்க. மோரோவர் பொதுவாக உங்களுக்கே தெரியும், உங்களோட சிலபஸை வச்சு எதுலலாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு தெரியும்.
ஸோ அதை வச்சு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 8-9 பாலிசி நோட் படிக்க வேண்டியது வரும். எப்படியும் 8 டிபார்ட்மெண்ட் 9 தான் முடியும். டக்குன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் சொல்ல வரல. எவ்ரி வீக் இன்ஸ்டியூட் டெஸ்ட் சிலபஸ் படிச்சுட்டு அதர் சப்ஜெக்ட் ரிவிஷன் எப்படி ஹேண்டில் பண்றது? ப்ளீஸ் டூ ஷேர் ஃபியூ ஐடியாஸ் அபவுட் தட் சார். நீங்கள் வந்து இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு டெஸ்ட் எழுதுனீங்க, பட் இன்ஸ்டியூஷன்லேயே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. நீங்கள் படிக்கும் போதே வந்து என்ன பண்ணிடணும், ரொம்ப தெளிவாக ஆழமாக படிச்சிடணும். ஸோ ஆழமாக படிச்சுட்டிங்கன்னா ரீகால் பண்ணும்போது யூ வில் மேனேஜ் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு, ஏன்னா ஒரு டெஸ்ட் முடிஞ்சோடனே அடுத்த டெஸ்ட்டு வந்து படித்தது மறந்து போனாலும் அதை கேட்க போகிறது இல்லை. அதுக்கு வந்து நீங்கள் முழுமையாக உங்களுடைய எஃபர்ட்டை கொடுக்கணும். அந்த டெஸ்ட்டுக்கு கடைசியாக ரிவிஷன் டெஸ்ட் அப்போ நீங்கள் ஆழமாக படித்ததை திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான வியூ கிடைக்கும் கண்டிப்பாக. அப்புறம் வேற இன்னொன்று என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது எல்லாத்துட்டையுமே இருக்கும். அவங்க சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, இந்த கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது எல்லார்ட்டையுமே இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு தோல்வி நம்ம சந்திக்கும் போது அதுக்கு காரணத்தை தேட ஆரம்பிப்போம். இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு அண்டர் ப்ரிவிலேஜாவோ டிஸ்அட்வான்டேஜாகவும் இருந்தோம்னா அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளோட அந்த காரணம் தேடல் இருக்கு இல்லையா, அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடும் நம்மளுடைய அந்த ஸ்டடியை. இதனால தான் நம்மளால் இதை முடியலை, அவங்களால அதை முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காரணத்தை தேடிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை படிக்காமல் வைப்போம். எந்த விதத்துலையுமே நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஸோ கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தையுமே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று, இந்த டவுட் யாருமே கேட்காததுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து கவனிக்கும் போது ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்க, சார் நடத்துகிறாங்க அப்படின்னா, அந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து புக் எடுத்து பார்க்கக்கூடாது. அது நோ யூஸ். நீங்கள் அந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த என்ன பாடம் வந்து அவங்க நடத்த போகிறாங்களோ அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டவுட் வந்து அரைஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, அப்போ உங்களுக்கு அது என்னென்னு தெரிஞ்சிருக்கும். சார் ஒன்று சொல்லுவாங்க, அதில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் புரியும். அப்போ உங்களுக்கு டவுட் வரும், இது அப்படி படித்தோமே, சார் வேறு மாதிரி சொல்கிறாங்களே, அப்போ என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் கவனிச்சுட்டு போய் படிக்கும்போது அப்போ வீட்டில் வச்சு உங்களுக்கு டவுட் வரும். அப்போ நீங்கள் கிளாஸில் கேட்க முடியாது, ஏன்னா நீங்கள் முடிஞ்சிச்சு அது. ஸோ அதனால் ஒரு கிளாஸ் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அந்த சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த செஷனில் நீங்கள் டவுட்லாம் வந்து கேட்டுக்கலாம். அதை சொல்லணும்னு நினச்சேன். சார், ஏற்கனவே உங்ககிட்ட கேட்க சொல்லிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அனுப்பிட்டாங்க. அதில் உங்ககிட்ட கேட்க சொல்லுங்க கொஸ்டின், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எப்படி ஸ்டடி பண்ணீங்க, என்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. படிக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வராங்க இல்லைங்களா, அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் படித்து ஸ்ட்ரெயிட் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நம்ம வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து யூடியூப் வந்து நான் பார்க்குறேன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் பண்ணேன். வேறு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஃபேமிலியில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் தான் அவாய்ட் பண்ணுவோம். அதை எங்கேயுமே போகாதீங்க, போனால் நமக்கு பிரச்சனை தான் வரும். வேறு என்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு ஏதாவது சொல்லுங்கள். நான் ஏதாவது என்னோடய லைஃப்பில் ஏதாவது இருந்தால் நான் சொல்லுங்கள். உங்களுக்கு மைக்கு கொடுங்களேன். மைக்கு இந்த அவங்களுக்கு. Hi sir, I am Shafia. Apart from studies, எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் செல்ஃப் டவுட்னு எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் செல்ஃப் டவுட்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக படித்தாலும் லைக் ஏதோ ஒரு செல்ஃப் டவுட், முடியுமா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது? நான் வந்து குரூப் 2 மெயின்ஸு 2 வாட்டி எழுதினேன். ஸோ 2 வாட்டியுமே என்னால் மெயின்ஸ் வந்து த்ரூவாக முடியல. அப்போ மெயின்ஸே எனக்கு வராதுன்னு தான் நான் நினச்சேன். நான் வந்து அதுக்கு வந்து ஃபிட்டே கிடையாதுன்னு நினச்சேன். ஸோ நான் என்னோடய ரீஜியனில் வந்து எங்கள் அக்கா ஆடையாக இருக்கிறதுனால ஆர்டிஓஸ்லாம் மீட் பண்ண முடிஞ்சது, ஒரு 3 பேருக்கு. ஸோ அவங்கள மீட் பண்ணி நான் பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னா, டைம் இஸ் நாட் அ மேட்டர். அதே மாதிரி
நீங்கள் சொன்ன அந்த நம்மளால் முடியாது அப்படி அந்த டயத்துக்குள்ளே முடியாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னால் மெயின்ஸே முடியாதுன்னு ஒரு பகுதி. இன்னொன்று இந்த 3 மந்த் இருக்குது. நான் இங்கே ஊரில் தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தேன் அப்போலோவில் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ 3 மந்த் தான் இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும், அதை எவ்வளவோ சாதிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து மற்றவங்க வந்து ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டீங்க, ப்ரிலிம்ஸு பாஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து மெயின்ஸ் முடிக்கும்போது உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும்னா, நம்ம திருப்தியாக படித்து முடிச்சிட்டோம், திருப்தியாக வந்து ஒரு அட்டம்ப்டை கொடுத்துட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் எந்த விதமான ஒரு தப்பையும் நம்ம பண்ணலை, நம்ம திருப்தியாக வந்து அதை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்மகிட்ட வரணும். அப்படின்னா நீங்கள் அதுக்கு அந்த அட்டம்ப்டை கொடுக்கணும், ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ இந்த இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளால் முடியுமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. உங்களால் முடியுமான்னு யோசிக்காமல் என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். நான் முடிஞ்சதை கொடுப்பேன், அப்போனா தான் நான் சாட்டிஸ்ஃபை ஆவேன். இல்லைன்னா நான் வந்து இதை பண்ணிடலாம்னு யோசிப்பேன் பின்னாடி. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு டிஸ்ட்ராக்ஷன் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள், என் லைஃப் ஏதாவது இருந்தால் நான் சொல்கிறேன். சார், அடுத்த கொஸ்டின். மாதிரி தேர்வுகளில் மதிப்பெண் குறையும் போது உங்கள் தன்னம்பிக்கையை எப்படி தக்க வைத்துக் கொண்டீர்கள்? டெஸ்ட்டில் வந்து மார்க் குறையிறது வந்து உங்கள் தன்னம்பிக்கையை எப்படி தக்க வச்சுக்கிறீங்க? அடுத்த டெஸ்ட் எப்படி தயாராங்க தன்னம்பிக்கையோட அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு பூஸ்டப் மாதிரி தான் இருந்தது எனக்கு. அதான் அந்த ஒரு 3 தடவை தான் வந்து நம்ம அதில் நான் வந்து அந்த இதில் இல்லை, மற்ற எல்லாத்துலேயுமே உள்ளே வந்துடுவேன். அது வராமல் போச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதான் அந்த ஷார்ட் டேர்ம் கோலுங்கிறது. நம்ம அடுத்த டெஸ்ட்டில் எப்படியா உள்ளே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து எனக்கு ஒரு உந்துகோலாக தான் இருந்தது. ஸோ ஒரு பின்னாடி போன மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அது அப்படி நான் எடுத்துக்கல. ஓகே சார். தேர்வு அறையில் முதல் 10 நிமிடங்கள் பதற்றமாக இருக்கும், அது எல்லாத்துக்குமே இருக்கிறதா இல்லைங்களா? அதான் கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த நேரத்தை சமாளித்து கேள்விகளை புரிந்து கொள்ள நீங்கள் பயன்படுத்திய மென்டல் ட்ரிக் என்ன? ட்ரிக்குன்னு எதுவும் கிடையாது, அது ப்ராக்டிஸ் தான் முக்கியம். அது திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிடுவீங்க. 10 நிமிஷம் பதட்டம்னா ரொம்ப பயங்கரமாக பண்ணுவேன். இந்த இன்டர்வியூலாம் ஃபஸ்ட்டு மார்க்லாம் அட்டன் பண்ணும்போது நீங்கள் கேட்டீங்கன்னா, அந்த காயத்ரி மேடம் தான் எனக்கு இருந்தாங்க, அவங்கள்ட்ட கூட கேளுங்க சார் எப்படி வந்து அட்டன் பண்ணாங்க, இவங்களுக்குலாம் நான் சர்வீஸ் வாங்கன்னு நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பதட்டப்படுவேன் நான். ஸோ பதட்டம் வந்து இருக்கும். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உள்வாங்கி கொஞ்சம் திருப்திக்க பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறது தானே நம்மளோட வேலை. ஸோ அதை மட்டும் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அவங்க மெயின்ஸ் வந்து கேட்குறதுனால பதட்டம் இருக்கும் மேடம். நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை ஓவர் கம் பண்ணலாம். சார், முதல்நிலை தேர்வு மற்றும் முதன்மை தேர்வு இரண்டிற்கும் சேர்த்து படிக்க வேண்டுமா அல்லது தனித்தனியாக படிக்க வேண்டுமா? சேர்த்து தான் படிக்கணும். தனித்தனியாக படிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. ஏன்னா 2022 வந்து நான் குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணும்போது நான் மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ் தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததே தவிர்த்து அந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுங்கிற ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா மெயின்ஸ் படிக்கும்போது தான் நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக படிப்பீங்க. ஸோ மெயின்ஸ் படிக்கிறது அதோட ப்ரிலிம்ஸுங்கிறது அப்ஜெக்டிவாக படிக்கிறது, மெயின்ஸுங்கிறது வந்து எழுத தெரியணும். கான்ஸ்டியூஷன் வந்து அதோட ஃபீச்சர்ஸ்னால் நீங்கள் படிச்சுட்டு போவீங்க, சும்மா 17 நீங்கள் எழுதணும். அப்போ அது இன்னும் உங்களுக்கு ஞாபகம், அந்த புக்கை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்டில் வந்து இதுதான் பேஜ், இந்த பேஜில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 மணி நேரத்திற்குள் அனைத்து கேள்விகளுக்கும் தரமான விடைகளை எழுதி முடிக்க நீங்கள் பின்பற்றிய உத்தி என்ன? அது யோசிக்கவே டைம் இருக்காது. மெயின்ஸில் தானே கேட்குறீங்க? மெயின்ஸில் ஓகே. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம சில விஷயங்களை வந்து செஞ்சுருப்போம். அப்புறம் டாப்பர் பேப்பர் பார்த்துட்டு கீ பார்த்துட்டு சில விஷயங்களை அதை எழுதி வச்சுருப்போம். இதெல்லாம் நமக்கு வந்து பின்னாடி வந்து இருக்கும், கேள்வி வந்து அது சம்மந்தமாக கேட்கும்போது அது அப்படியே முன்னாடி வந்துடும் நமக்கு. அதை அப்படியே நம்ம வந்து அங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டோம்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இன்ஸ்டியூஷன் சொன்னதை ஃபாலோ பண்ணணும். அந்த டெஸ்ட் சீரீஸை கம்ப்ளீட்டாக கரெக்டாக முடிக்கணும். அப்புறம் ஒர்க் பண்ணணும். ஒரு டெஸ்ட் முடிஞ்சாங்க இதை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே ஒன்று பழகி வச்சுட்டீங்க, அதை ஜஸ்ட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நம்ம கேள்விக்கு விடை எழுதலாம். ஓகே சார், உங்கள்கிட்ட ஃபைனல் கொஸ்டின். I am preparing for the TNPSC exam for the first time and I have only 4 months left. What should be my first priority now?
And if I feel confused about what to study daily, what fixed plan should I follow? ப்ரையாரிட்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் ஃபிலிம்ஸ் தானே படிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸ் தான் நீங்கள் கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா 4 months தான் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிம்ஸில் வந்து மார்க்ஸ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனு, அப்புறம் பாலிட்டிக்கு, அப்புறம் கல்ச்சரு, தமிழ், அதுக்கு வந்து இருக்கும். இந்த 3 வந்து படிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ்லாம் கடைசியாக படிங்க. சரிங்களா? இந்த மாதிரி ப்ரையாரிட்டி பண்ணி படிச்சுக்கோங்க. அண்டு வேறு என்ன கேட்டிருந்தாங்க அவங்க? எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்களா? ஃபஸ்ட் டைமாக எழுதும்போது எப்படி மேனேஜ் பண்ணுங்க? ஃபஸ்ட் டைம் எழுதும்போது எனக்கு ஒரு 1.5 year இருந்தது ப்ரோ. ஸோ அவ்வளோ நாளும் சேர்ந்து படித்ததுனால அந்த டைம் பீரியட் தான் முக்கியம் அப்படின்னு தெரில. அண்டு மெயின்ஸ் படித்தது வேணால் ஒரு 3 முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த 3 months வந்து இன்டென்சிவாக படித்தேன் இல்லையா, அந்த ப்ராசஸை வேணால் சொல்கிறேன். அது வந்து ஒரு ரோபோட் மாதிரி. எப்படின்னா 3 டெஸ்ட்டு. ஒன்று வந்து டோபமைன், இன்னொன்று அட்ரினலின், இன்னொன்று வந்து டர்போ. 3மே டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஒன்று வந்து எப்படின்னா கொஷின் கொடுத்து எழுத வைக்கிறது, இன்னொன்று டாபிக் கொடுத்து எழுத வைக்கிறது, இன்னொன்று சிலபஸ் வைஸ் டெஸ்ட். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டெஸ்ட் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு அட்ரினலின் டெஸ்ட்டு. அது வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சிலபஸ் மட்டும்தான் தெரியும். அப்போ நீங்கள் போய் எழுதிட்டு வந்துடுவீங்க. எழுதிட்டு வந்தோடனே அடுத்த நாள் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த டெஸ்ட்டை. சாம்சங்கிட்ட ஃபீட்பேக் வாங்கிட்டு 2 கேள்வி எழுத சொல்லுவாங்க, எழுதி காட்டிட்டு அப்புறம் டாப்பர் பேப்பரு கீயெல்லாம் வாங்கி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. நீ வந்து இந்த ஹெட்டிங்க்கு வந்து நீ வந்து டாப்பர் பேப்பர் பாரு, இந்த சப் ஹெட்டிங்க்கு வந்து நீ கீயை பாரு, கண்டென்ட் வந்து கீ பாரு, அப்புறம் வேல்யூ ஆட் பண்ண முடியுமான்னு பாருன்னு ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணணும். அதுக்கு 1 நாள் ஆயிரும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது 1 நாள், செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமை முடிச்சதுக்கப்புறம் புதன்கிழமை டெஸ்ட்டு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே அவங்க என்ன கொடுத்துருவாங்க, கொஷின் கொடுத்துருவாங்க. அடுத்த புதன்கிழமைக்கு அது பேர் டோபமைன் டெஸ்ட்டு. இப்போ அந்த கொஷினை வாங்கிட்டு வந்து அந்த 1 நாளில் உட்காந்து அவ்வளோதான் டைம். ஸோ அதில் வந்து கொஷினை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். ப்ரிப்பேர் பண்ண முடிச்சதுக்கப்புறமா அது படிக்கிறதுக்கு ஒருக்கா வந்து ரீகால் பண்ணலாம், டக்குன்னு போய் எழுதணும். அவ்வளோதான். புதன்கிழமை போய் எழுதிட்டு அடுத்து வந்து கொஷின் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் நம்ம போவோம், டாப்பர் பேப்பரு, கிஇ, ஃபீட்பேக்கு இதெல்லாம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒர்க் அவுட் பண்ணக்கப்புறம் கரெக்டாக ஒரு 3 மணி 2 மணி வாக்கில் டர்போ டெஸ்ட்டுக்கு டாபிக் மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உட்காந்து டக்குன்னு படிச்சுட்டு அவ்வளோதான் டைம். அதுக்குள்ளே முடிச்சுட்டு அடுத்த நாள் சாயங்காலம் போய் டர்போ டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது 1 நாள் சனிக்கிழமை. ஸோ அந்த சனிக்கிழமை வந்து அந்த நைட்டு சனிக்கிழமை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அடுத்து சிலபஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து அட்ரினலின் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணோம். ஸோ அது என்னன்னே தெரியாது. இதுதான் ப்ராசஸ். இது ரோபோட் மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன். உண்மையிலேயே அது அதான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். யார்கிட்டையுமே நான் பேச மாட்டேன். இங்கே ஆக்சுவலாக குரூப் டிஸ்கஷன் சொன்னார் சாரு, பட் குரூப் டிஸ்கஷன் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஆனால் அது குட். ஏன்னா இன்டர்வியூ பண்ணும்போது நான் குரூப் டிஸ்கஷனில் தான் படித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வருவேன், டெஸ்ட் எழுதுவேன், போவேன், இந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போவேன். ஸோ அவ்வளோதான், அதை மட்டும் பண்ணேன். அந்த இன்டென்சிவான ஸ்டடி வந்து உங்களுக்கு வரும், ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது வரும். ஓகே சார், எங்களோட மாணவர்களுடைய கேள்விக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்சராக கொடுத்து எங்கள் மாணவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்த்து வைத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட இன்ஸ்டியூட் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். சார் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார்.